கர்த்தர் கற்பித்தபடி நோவா பேழையை உண்டாக்கினான். தேவன் ஜலத்தினால் உண்டாக்கும் வெள்ளத்திற்கு தப்பும்படி நோவாவுக்கு தேவன் கட்டளையிட்டபடி கர்த்தரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் ஜோடி ஜோடியாக நோவா பேழைக்குள் அனுப்பினான். மற்றும் அவன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசித்தது. ஜலம் வெள்ளமாகி பூமியின் மேல் பெருக ஆரம்பித்தது. அதே சமயம் பேழையும் தண்ணீர் மேலே மிதக்க ஆரம்பித்தது. ஜலம் உயர உயர அதன் மேலே பேழையும் உயர்ந்தது. ஒருபோதும் அந்த வெள்ளம் பேழையை மேற்கொள்ள முடியாது என்பதை மறவாதீர்கள். அதே போல உங்களுக்கு எதிராக வருகிறவர்கள் நீங்கள் இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கலாம். உங்களை இல்லை என்று செய்துவிட வேண்டும் என்றும் நினைக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு உண்மையா இருக்கும் தேவ பிள்ளைகளே, உங்களை அவர்கள் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் நீங்கள் இயேசு என்ற பேழைக்குள் பத்திரமாக காக்கப்படுகின்றீர்கள். 121 சங்கீதம் 7 மற்றும் 8 வசனங்களில் கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் மற்றும் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். விசுவாசியுங்கள், கர்த்தர் ஒருபோதும் உங்கள் தலைக்கு மேலே வெள்ளம் வரவிட மாட்டார். உங்களை எப்போதும் காப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து இயேசு தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டெடுத்த நம்முடைய ஆத்மாவை நம் வாழ்நாளின் கடைசி வரை காத்துக்கொண்டு கர்த்தருடைய நேரத்தில் ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமென்.